ஜெய் குருதேவ். ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு செலினைட் பிரேஸ்லெட் தான் பார்க்க போறோம். செலினைட்னாலே என்ன? ஒரு ரீசார்ஜ் பண்றது, ஒரு எனர்ஜி கொடுக்கறது. ஆக்சுவலா நீங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளராவோ இல்ல ஆன்மீக பெண்கள் சில பேருக்கெல்லாம் ஒரு உள்ளுணர்வு இருந்துட்டே இருக்கும். இது நடக்க போது இப்படி இப்படின்னு கெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆற்றல் ரொம்ப நமக்குள்ள இருக்கிற ஆற்றலையே பெருகி கொடுக்கும். இந்த பிரேஸ்லெட் எல்லா பிரேஸ்லெட்ஸுமே மோஸ்ட்லி எல்லா பிரேஸ்லெட்டுமே சர்டிஃபிகேட்டோட வரும் உங்களுக்கு. அதை தாண்டி இந்த செலினைட் பிரேஸ்லெட் நம்ம அணிந்து கொள்ளும் போது இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு திடீர்னு எனர்ஜி டவுன் ஆகுது, என்னால் இது பண்ண முடியல, திடீர்னு ஏன்டா சில டைம் நம்மளே சுவர்ந்து போடும், ச்சே என்னடா இது வாழ்க்கை, ஏன் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் துவண்டு போய் உடம்பு கோப்பப் பண்ண முடியாமல் அந்த எனர்ஜிலாம் ரெடியூஸ் ஆகும்போது இது அதை இக்னைட் பண்ணி கொடுக்கும், திரும்ப ரீஜெனுவேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் மிச்ச பிரேஸ்லெட்டில் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தீங்கன்னா இந்த செலினைட் பிரேஸ்லெட்டை அதை டச் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் பண்ணிடும். ஸோ எப்படி ஒரு ஒரு செல்ஃபோனுக்கு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் தேவையோ நமக்கு ஒரு ரீசார்ஜ் கொடுக்கறது செலினைட் பிரேஸ்லெட். அது மட்டும் அல்ல, செலினைட்டை நீங்கள் சும்மா பூஜை அறையில் வச்சுருந்தாலே போதும், அங்கே இருக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம செலினைட் பவுடரை பற்றிலாம் சொல்லியிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் செலினைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது நானே ஒன்று போட்டுக்கணும்னு நினச்சிட்டு நீ கையில் கிடச்ச உடனே எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ செலினைட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு கெட் நம்மளை ஒரு ரீசார்ஜ் மோடுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் செலினைட் பிரேஸ்லெட். ஸோ கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நாள் முழுக்க ரீசார்ஜாக இருங்க.